அது உனக்கு ஆபம் இல்ல. ஆனா உனக்கு நீ மறந்துருக்கலாம். நீ இன்னைக்கு வந்து நான் பெரிய ஆளுன்ற, நீ பெரிய ஆளு கிடையாது. ஆனா நாங்க நினைச்சோம்னு வச்சுக்க வேற மாதிரி ஆயிரும். வேணாம், நாங்க வந்து ஒருத்தர் வந்து தாழ்வா பேசுறதோ அந்த ஜாதி இந்த ஜாதியா அவங்க தெலுங்கு வரக்கூடாது, தெலுங்கு இருக்கக்கூடாது. என்னப்பா தெலுங்கு? நீயும் மனுஷா நாங்களும் மனுஷதே. உன்னைய பத்தி நாங்க பேசலையே. நல்ல யோசனை பண்ணி நல்லா நினைச்சு பார்த்தா ஒரு தாய்க்கு வந்து பிள்ளைன்றது அப்பா அம்மான்றது பெத்த தாய் சொன்னாத்தே இதே அப்பே இதே அம்மான்றது தெரியும். அதை நல்லா நினைச்சு பாரு. உனக்கு உங்க அப்பா அம்மான்றது யாருக்கு தெரியுமா? உனக்கு விவரம் தெரிஞ்சு உங்க அம்மா வந்து இதே அப்பா இதே உங்க சித்தப்ப இதே உங்க பெரிய பொண்ணு சொன்னாத்தே உனக்கு தெரியும். அந்த மாதிரி எங்க இதுல வீரவண்டிய கட்டம் பொண்டாட்டிக்கு வேண்டி போய் போராட்டம் பண்ணாரா, அண்ணன் தம்பிக்கு போராட்டம் பண்ணாரா, சாதி சனத்துக்கு வேண்டி போராட்டம், எல்லா மக்களுக்கு வேண்டி போராட்டம் பண்ணி அவர் வந்து இன்னைக்கு சுதந்திரத்தை வாங்கி இந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. கப்பலூர்ல செலவு வச்சதுக்கு உனக்கு என்ன ஆகுது? எங்களை பத்தி எந்த மேடையிலும் ஏன் பேசுற? உன்னைய பத்தி நாங்க பேசுறோமா? உங்களை பத்தி உன்னைய பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். ஏன் எங்களை பத்தி இனிமேலு இன்ன வரைக்கும் நீ பேசுனது வேற. ஆனா இனிமேலு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்க அது எங்க பிள்ளை தானே, அது எங்க தெலுங்கு பிள்ளை தானே. அதை ஏன் நீ வச்சிருக்க? அதை நீ வெளியாச்சிட்டு விட்டு அப்புறமா நீ பேசு. ஆனா இனிமேலு எங்க தெலுங்குன்றது மட்டும் இந்த வார்த்தை வாயில வரக்கூடாது. எந்த மேடையில நீ பேசக்கூடாது. அதுக்கு மீறி நீ பேசினேன்னா நாங்க எதுக்கும் தயாரா இருக்கோம்.